ஸோ OB51க்கான விஐபி ப்ராக்ஸி சர்வர் நம்ம கைக்கு இப்போ வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை எல்லாராலையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவும் ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்குலாம் ரொம்பவுமே பக்காவாக சூட் ஆகும். ஸோ iOSக்கு இது கிடையாது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். அதுவும் நான் ரூட் மெத்தடில். ஸோ இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இருந்தாலே போதும், உங்களால் ஃப்ரீ ஃபயரை டோட்டலாக ப்ராக்ஸி சர்வராக மாற்ற முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை டெலிட் பண்ணியே ஆகணும். ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை டெலிட் பண்ணிட்டு இந்த ஒரு அப்ளிகேஷன் நான் கொடுக்குற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட கம்ப்ளீட் செட்டப் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அப்பதான் புரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறத. இதை டவுன்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக OBB ஃபைலுமே டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கணும். ஸோ கெஸ்ட் ஐடியை மட்டும் லாகின் பண்ணுங்க. மெயின் ஐடியை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பேன் ஆயிரும். ஸோ கெஸ்ட் ஐடியை வச்சு லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு UID பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ப்ராக்ஸி சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா unlockffbeta.com சொல்லிட்டு இருக்கு, ஒயிட் லிஸ்ட் ஆகிற வெப்சைட் வந்து. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் நான் கொடுக்குற அந்த உங்களோட UID பற்றி என்டர் பண்ணணும். ஸோ அதை என்டர் பண்ணதுக்கு அப்புறமேல் தான் உங்களால் வந்து ப்ராக்ஸி சர்வர் டோட்டல் ஆக்சஸுமே எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஒரு வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நம்ம வந்து ஆட் பார்த்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதில் வந்து ஆடை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ 18+ ஆட்ஸ் வந்து வரும். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டச் பண்ணி உள்ளே என்டர் ஆகிடாதீங்க. ஸோ அதனால வந்து அதெல்லாம் வந்து அண்டு கொடுத்துக்குங்க. ஸோ நான் என்ன பண்ணுறனோ அதே மாதிரியே பண்ணுங்க. ஸோ ஈஸியாகவே உங்களால் வந்து ப்ராக்ஸி சர்வர் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ஆக்சஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கீமே ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அந்த கீ ஜென்ரேட் ஆயிருச்சுன்னா போதும், உங்களுக்கு ப்ராக்ஸி சர்வர் ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் டேரக்டாகவே ஃப்ரீ ஃபயர் குள்ள லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் எப்படி கிராண்ட் மாஸ்டர் 1ல வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேரை எப்படி மாத்துறது, இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆட் வரும். ஸோ அதில் உங்களோட UID போட்டு நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ணீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு, அதாவது உங்களோட கேம் மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கேம் மெயிலில் போயிட்டு எஸ் ஐ எம் இன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணீங்கன்னா டேரக்டாக அந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நேம், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கிஃப்ட்ஸ் பண்ணிக்கணும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்து வச்சிருப்பான். ஸோ நீங்கள் பிரைம் 8ல இருக்கணும்னா பிரைம் 8ன்னு சொல்லிட்டு அந்த பேட்சுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை வருஷம் ஹோல்டர், எப்போ கிரியேட் பண்ணது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்து வச்சிருப்பான். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீ ஃபயரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இதை வந்து நான் ஃப்ரீ ஃபயரில் மேக்ஸிமம் நான் இதில் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு ப்ராக்ஸி சர்வர் வச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களால் கேம்லாம் விளாட முடியாது, ஆனால் உங்களால் லாபியில் வந்து விளாட முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் விளாட முடியும்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. ஆனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அவங்க கூட நீங்கள் வேணால் சேட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட சரி, வேற எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த ப்ராக்ஸி சர்வர் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ டைமண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் சர்வர். அண்ட் கோல்டை யூஸ் பண்ணியுமே, கோல்டு ஆர் டைமண்ட் யூஸ் பண்ணியுமே அந்த ஸ்டோரில் வந்து நீங்கள் குறிப்பிட்ட பண்டில்ஸை வந்து நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லா எமோட்ஸுமே அன்லாக் ஆகி தான் இருக்கும். ஸோ எல்லா பண்டில்ஸுமே அன்லாக்ல தான் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ப்ராக்ஸி சர்வரோட டோட்டல் ரிசோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனலும் சரி, என்னோட வாட்ஸ்அப் சேனலையும் சரி, ரெண்டுத்துலையுமே நான் பிரிச்சு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைலோட லிங்க், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் ஒயிட் லிஸ்ட்டுக்கான வெப்சைட்டை வந்து லிங்க் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டேஷ்போர்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அண்ட் தென் நம்ம சேனலில் நீங்கள் ஒன்றுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி அப்கமிங் ப்ராக்ஸி சர்வரோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ பெல் ஐக்கான ஆலில் தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களில் யாருக்காச்சும் பேடு செஞ்சு வேணும்னு நினைக்கிறீங்க, ட்ரஸ்டடான குரூப்பை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸோ என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நானே வந்து பேடு செஞ்சு வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் ஏதாச்சும் நம்மளோட கில்டுக்குள்ளே வரணும், இட்ஸ் ரெபிள்ஸுங்கிற இந்த ஒரு ரீஜன் கில்டுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கான குரூப்போட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிட்டு கில்டுக்குள்ளே வந்துக்குங்க. ஸோ செலக்ஷன்ஸுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அண்ட் கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே பை பை.